நமக்கு ரொம்ப மேலே இருக்கிறவங்க மீது நமக்கு கோபம் வராது, நமக்கு புதுசாக தெரிஞ்சவங்க மீது நமக்கு கோபம் வராது. ஆனால் நமக்கு யார் மீதெல்லாம் கோபம் வரும்? நம்முடைய நெருங்கிய உறவு, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க மீதெல்லாம் சட்டுன்னு கோபம் வந்துடும். அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்க மீது சட்டுன்னு கோபம் வரும். அதாவது நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்க மீதெல்லாம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கோபம் வரும். ஆனால் ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறில் நம்ம பார்த்தோன்னா எத்தனையோ நபர்கள் மீது ரசுல்லா கோபப்படாமல் இருந்திருக்காங்கன்னு நிறைய ஹதீஸ் பார்த்துருக்கோம். இப்போ நெருங்கிய உறவுக்கும் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மீதும் ரசுல்லா எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கங்கிறத பார்ப்போம். அதாவது ரசுல்லா ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, ஜனத்துல் பக்கியிலிருந்து ஜனாசாவை அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நல்ல தலைவலிக்குதுங்கிறாங்க. சரியான தலைவலிக்குது, நல்ல தலைவலியாக இருக்குதுன்னு. அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் தலைவலிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக துவா செய்வேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரசுல்லா எந்த தாட்டில் சொல்கிறாங்கன்னா, மரணத்தை எப்போதும் நினைவு கூறணும், இன்னொன்று ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ரசுல்லா சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை சொன்னதும் ஆயிஷா அலிக்கு ஒரு பயங்கர கோபம். நான் எப்போ மூத்தா போவேன், எனக்கு துவா ஓதிட்டு துவா செஞ்சுட்டு நீங்கள் மற்ற மனைவிமார்களோடத்துல சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ரசுல்லாவை பார்த்து கேட்குறாங்க. இப்படியே கேட்குறாங்க, நான் எப்போ மூத்தா போவேன், நீங்கள் துவா செஞ்சுட்டு மற்ற மனைவிமார்களோடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க பயங்கர கோபப்பட்டு. அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க, நீங்கள் தான் தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க, இப்போது நீங்கள் பேசுகிறது பார்த்தா எனக்கு தலைவலி வந்துடும் போல் அப்படின்ற மாதிரி ரசுல்லா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரசுல்லா நான் எந்த மீனிங்கில் சொன்னேன், நீ என்ன மீனிங்கில் பேசுகிற அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கல. அதை எவ்வளோ அழகாக டைவெர்ட் பண்ணி விடுறாங்க பாருங்கள். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூட சொல்லி காமிக்கிறாங்க, நான் ரசுல்லாவிடத்தில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், இதில் ஒரு நாளும் ரசுல்லா என்னிடத்துல கோபப்பட்டதில்லை. எந்த அளவுக்கு கூட ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட ரசுல்லா என்னிடத்துல கோபப்பட்டதில்லைன்னு அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹு கூட சொல்லி காமிக்கிறாமோ மீன்களுடைய பண்பை பற்றி பேசும்போது காலிமீனல் கையில் அவங்க கோபத்தை மென்று விழுங்குவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது கோபம் வந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மீனாக இருக்க தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா, கோபத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி செஞ்சுட்டே இருப்போம், அல்லாஹ் இடத்துல நெருங்கிக்கிட்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.